நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் ரீல்ஸ் கீர்த்தனா ஒரு அரசு பள்ளிக்கூடக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற பெண் குழந்தையை அட்ராசிட்டி பண்ணி அவமானப்படுத்தி வீடியோ எடுத்து வெளியிட்டு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்கு எதிராக கடுமையான கண்டனத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி வருகிறது. என்ன நடந்தது தோழர்களே? தமிழ்நாட்டில் ரீல்ஸ் போடுறதுதான் அரசியல் அப்படின்னு நம்புற ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு அரசே, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசை நான் பார்த்ததே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற தாவேகா அரசே ரீல்ஸ் அரசா இருக்கு, ரியல் அரசா இல்ல. எங்க போனாலும் ரீல்ஸ் எடுப்பது, அதை எடிட் பண்ணுவது, பின்னாடி பாட்டை போடுறது, உடனே அப்லோட் பண்றதுன்னு அரசு வேலைகளை ரீல்ஸ் வேலைகளாக மாத்தி வச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் தொடங்கி அடிமட்ட தொண்டன் வரை ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் வெறியில இருக்கிறாங்க. அன்றாட அவங்க வேலை செய்யற மாதிரி, அவங்க போற மாதிரி, நிக்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டே ஆகணும், இல்லைன்னா செத்துருவாங்க போல இருக்கு, அப்படி வெறியில் அலைகிறாங்க. அதுலயும் அமைச்சர்களே ரீல்ஸ் வெறி அதிகமா இருக்கிறது யாருக்கு? கீர்த்தனா அவர்களுக்கு. அவங்க உட்கார்ந்தா, நின்னா, சாப்பிட்டா, தண்ணி குடிச்சா எல்லாமே ரீல்ஸ்ல வந்துடணும். அந்த ரீல்ஸ் வச்சுதான் அந்த அம்மா தனக்கு பேரை சம்பாதிச்சுக்கிட்டவங்க. எனவே அதை விடாம கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குது? அரசு பள்ளிகளை டார்கெட் வைக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடங்களை டார்கெட் வச்சு உள்ள நுழைஞ்சு அட்ராசிட்டி பண்ணுது இந்த தாவேகா கும்பல். ஒரு கும்பல் நுழையுது, தலைவர் பிறந்த நாளைக்கு பிரியாணி சாப்பிட வாங்கின பள்ளிக்கூட நேரத்துல மாணவர்களை பிடிச்சி ஆட்டோல ஏற்றி பிரியாணி சாப்பிட அழைச்சிட்டு போறாங்க படிக்கிற நேரத்துல. இன்னொரு பள்ளிக்கூடத்துல வளாகங்கள் முழுவதும் இந்த தாவேகாவினுடைய கட்சி கொடியை நாட்டி அங்க நாங்க விழா நடத்த போறோம்னு சொல்லி உள்ளூர் மக்கள் எடுத்தோடனே அதை புடுங்கிட்டு போறாங்க. மாணவர்கள் கையில தாவேகா கொடியை கொடுத்து ரோட்ல கட்ட வைக்கிறாங்க. மாணவர்கள் கையில விஜய் படத்தை கொடுத்து விஜய் வாழ்கன்னு கோஷம் போட வைக்கிறாங்க. மாணவர்கள் அமர்த்தி வச்சுட்டு ஒரு இத்து போன பென்சிலும் செத்து போன பேனாவும் 4 நொந்து நூடுல்ஸா போன புஸ்தகத்தையும் நோட்டையும் தூக்கிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ கல்வி சேவை புரிய வந்த வானதூதர்கள், தேவதூதர்கள் மாதிரி இந்த கும்பல் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு, இவர் யார் தெரியுமா? விஜய். விஜய் என்னவா இருக்காரு தெரியுமா? முதலமைச்சரா இருக்காரு. இது பெரிய வரலாற்று செய்திய. ஏதோ குருவி உட்கார பணம் விழுந்துச்சுன்னு அர்த்தம். இதை உட்கார்ந்து பள்ளிக்கூடங்கள் அந்த குழந்தைகளை படிக்க விடாம ஒரு பெரிய அட்ராசிட்டி வேலையை இந்த கும்பல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பிரியா, சென்னை மேயரா இருக்க பிரியா கடுமையான நடவடிக்கை எடுப்போம், இந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள, அது குறிப்பா சென்னையினுடைய மாநகராட்சி பள்ளிக்கூடத்துல வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு அவங்க ஒரு ஜீவாவை போட்டு விட்டு உட்கார வச்சுட்டாங்க. என்னத்தங்க சொல்ல, இந்த ரீல்ஸ் தலைவி இருக்கிறாங்கல்ல சிவகாசிக்காரங்க, நேரா சிவகாசியில இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல நுழைகிறாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குங்க. எல்லாரும் ஏன் அரசு பள்ளிக்கூடத்துக்கே போறீங்க? ஏன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் போங்க, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் போங்க. அந்த மக்கள்கிட்ட போய் இது யார் தெரியுமா அப்படின்னு கேளுங்க. பென்சில் பேனா கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லுங்க. பிரியாணி சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுங்க. அது என்னங்க அரசு பள்ளிக்கூடம்னா உங்களுக்கு கிள்ளுக்கிறையா? உழைக்கிற மக்கள் குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு கிள்ளுக்கிற. அப்படிதான் நீங்க அந்த மாணவர்களை அசால்ட்டா ஒரு டூலா பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இதுக்கு இடையில அந்தம்மா போறாங்க, சிவகாசியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் போறாங்க. பிரச்சனை இல்லை, ஒரு அமைச்சர் போய் விசிட் பண்ணிட்டோம், நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கூடுதலாக நான் நல்லது செஞ்சா ரைட்டு தான். ஆனா இதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுக்கல போகுதுங்க. அது நம்ம பிள்ளைகளுக்கு படிப்புகளே இடையூறா இருக்கும். இந்த அம்மா உள்ள போறாங்க, டாய்லெட்டை பாக்குறாங்க, குடி தண்ணியை பாக்குறாங்க, அதை பாக்குறாங்க, சத்துணவு கூடத்தை பாக்குறாங்க, கடைசியில ஒரு வகுப்பறைக்குள்ள நுழையிறாங்க. அங்க ஆங்கில பாடம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. போனோடனே அந்த பிள்ளைங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அந்த வீடியோலாம் கட் பண்ணப்பட்டுருச்சு. உடனே அந்த இதெல்லாம் பேசுறாங்க. பேசிட்டு டக்குன்னு வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அப்படி பயப்படுறாங்களா, சொல்ல முடியலையா, என்னன்னு நமக்கு புரியலை. ஒருவேளை சங்கடம் பார்த்துனாங்க. ஏன்னா அரசு பள்ளிக்கூடத்துல என்ன ஆக பெரும் அதானிகளும் அம்பானிகளும் ஒபாமாக்களும் படிப்பாங்க, அவங்களுடைய குழந்தைங்களா படிக்கும்? இங்க இருக்கிறவங்க பூரா உழைக்கிற மக்களினுடைய குழந்தைகள். ஏதோ ஒரு மனநிலை, அதான் ஆங்கிலமே தெரியலன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது என்னங்க உலகமாக குத்தமாங்க? அதை சரி பண்றதுக்கு என்னன்னு யோசிக்கிற ஒரு அமைச்சர் நான் விரும்புறேன். ஆனா நீங்க அவமானப்படுத்துகிற அமைச்சரா இருக்கீங்க. அந்த குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லாம இருக்கிறாங்க, உடனே இந்த அம்மா விட மாட்டேங்குது.
சொல்லலைன்னா பரவாயில்லடா கத்துக்கடா அப்படின்னு முதுகுல தட்டுறவங்க தான் மனுஷங்க. உடனே என்ன டீச்சர் நீங்களும் அவங்களும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க, ஒரு உரையாடல் நிகழ்த்துங்க. பெரிய அறுத்து தள்ளிட்டீங்க. ரீல்ஸில் வந்து நீ எல்லாம் அமைச்சராக உட்காந்துக்கிட்டு உண்மையிலேங்க கடும் கோவத்தில் இருக்கேன். ஏன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் நான் நேராக பல மாணவர்களை பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அப்பா பாட்டி தத்தா எல்லாரும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தானே. அரசு பள்ளிக்கூட குழந்தைகளை பார்த்து வளர்ந்தவன். அவங்களுக்கு ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லைங்க. உடனே இங்கிலீஷில் உட்காந்து உரையாடுறதுக்கு ஆங்கிலம் என்ன அறிவா? இங்கே பாருங்க, ஒரு நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவைன்னா மக்கள் படிச்சுப்பாங்க. ரஷ்யாலாம் ஆங்கிலம் பெருசாக தெரியாது, ஆனால் உலகத்தையே விரல விட்டு ஆட்டின ஒரு நாடு. சைனாவில் பெரும்பான்மையானருக்கு ஆங்கிலம் தெரியாது. இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்பர் 1 நாடாக இருக்குது. என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கெல்லாம் காதில் மாட்டிக்கிட்டு இப்படி தட்டி விட்டோம்னா நீங்கள் பேசுகிறத டிரான்ஸ்லேட் ஆகி எனக்கு வரும், நான் பேசுகிறது டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு வரும். இன்னமும் பெருசாக பொழந்து கட்டின மாதிரி உடனே 2 பேருக்கு கான்வர்சேஷன் பண்ணுங்க. ஏங்க, இந்த அரசு பள்ளி குழந்தைகள் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே போராடி வரணும், போராடி வரணும். உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க. அதுவும் குறிப்பாக எங்கள் ஊர் பக்கம்லாம் பூ பறிக்கிட்டு வருங்க. காலையில் பூ பறிக்கிட்டு ஒரு கூலியை வாங்கிட்டு ஓடி வருங்க பள்ளிக்கூடத்துக்கு. காயை பறக்கி போட்டுட்டு ஒரு கூலியை வாங்கிட்டு வீட்டுக்கு போடுவாங்க. வீட்டு வேலையில செஞ்சு முடிச்சுட்டா அப்படியே பறக்க பறக்க ஓடி வருங்க பள்ளிக்கூடத்துக்கு. எப்படியாவது போய் 4 எழுத்தை படிச்சுக்குவோம், 4 விஷயத்தை தெரிஞ்சுக்குவோன்னு ஓடி வருவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சிவகாசிக்காரங்க நீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது பொது அறிவு இருந்தா அங்க இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமையை நீங்க யோசிக்கணும். அங்க அதிகமாக குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக போன ஒரு ஊருங்க. அதை மாத்துறதுக்கு அரசு எத்தனையோ திட்டங்களை முன்னெடுத்தாங்க. குழந்தை தொழிலாளர்களா பட்டாசு ஆலைக்குள்ள குழந்தைகள் இருந்தாங்க, வெடிச்சு சதறினாங்க, கையில புண்ணும், வாழ்க்கையில ஒரு நிறைவேறாத ஆசைகளோட கனவுகளோட குழந்தைங்க தெரிஞ்சாங்க. அந்த குழந்தைங்களாம் டிராப் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. இரவு பள்ளிக்கூடங்கள் நடத்தினாங்க, நிலா பள்ளிகள்ன்ற பேர்ல. இறை அன்பா இயேசு முன்னெடுத்தாரு. இப்படி பல திட்டமிடல் மூலமாக இன்றைக்கு அந்த டிராப் அவுட் ஆகுற சதவீதம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அதனால பிள்ளைங்க படிக்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சாமானிய கூலி தொழிலாளியினுடைய பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் அப்படியே பொழந்து கட்டுறீங்களோ? நீங்க கிழிச்ச கிழிப்பை தான் வந்து பார்க்குறாங்கல்ல மக்கள். உங்களை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க. கடைசியில் வர்றேங்க முடியாம இந்த ஆசிரியரும் இது பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு தோழர்களே. அரசு பள்ளிக்கூடம், அதுல மாணவர்களுக்கு அறிவு இருக்காது, ஆசிரியர்களுக்கு பாடம் சொல்ல திறமை இருக்காது, அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறது வேஸ்ட்டு, அரசு பள்ளிக்கூடம் எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்ல வர்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? எல்லாரும் தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி போங்க, தனியார் பள்ளிக்கூடத்துல எல்லாமே இருக்கும், தனியார் பள்ளிக்கூடத்துல அப்படியே தேனும் பாலும் கொட்டும், ஆங்கிலத்துல பொழந்துக்கிட்டு வாங்க. என்னது இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டே இருக்கீங்களே. தொடர்ந்து அரசு பள்ளிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தெளிவா அரசே செஞ்சிட்டு இருக்கே. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல உங்களுக்கு அரசியல் தெரியல, அரசு தெரியல, அதனால நீங்க இப்படி உளவி கொட்டிக்கிட்டு இருக்கீங்களா? சரிங்க, இது பரவாயில்லைங்க. அடுத்து அந்த அம்மா சொல்றாங்க, பெஞ்சில் இருக்கிற பிள்ளைகளே இந்த லட்சணம்னா நான் கடைசி பெஞ்சு அந்த 3 வரிசையும் மொத்தமா பெருசா வந்து இதாகாது போல இருக்கே அப்படின்ற லந்தா. அதாவது கடைசி பெஞ்சுக்காரனுக்கு ஒன்றும் தெரியல, அவங்கள வந்து நம்ம என்ன கேட்க போறீங்க, இவங்களே முன்னாடி இருக்க பெஞ்சே இப்படி இருக்குச்சுன்னா அப்படின்னு பேசுறாங்க. எனக்கு புரியவே இல்லை. கடைசி பெஞ்சில் இருக்க பூரா மக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஏன் இந்த குழந்தைங்கள முன்னாடி பெஞ்சு கடைசி பெஞ்சுக்கு பிரிக்கிறீங்க? இதெல்லாம் இப்பெல்லாம் பார்க்கறது கூட இல்லைங்க. தொழில்நுட்ப அறிவும் சமூக அறிவும் நிறைந்தவங்களா மாணவர்கள் இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு உட்காந்துட்டு ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கதையா கடைசி பெஞ்சு பெஞ்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது வீடியோ எடுத்தீங்களே, அந்த குழந்தை அவமானப்படும் முகத்தை பார்த்து மறைச்சிட்டு போட வேணாம். இல்லைங்க, கேமராவோட தான் தெரிவிங்களா? ஒரு ஆய்வுக்கு போறீங்கன்னா கேமரா எதுக்கு? கேமரா வெளியே நில்லுங்க. இங்க நான் ஆய்வுக்கு வந்திருக்கேன், மாணவர்களை பக்கம் வந்திருக்கேன். சொன்னா கேமரா உங்களை மீறி உள்ள வந்துருமா? எதுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க? நான் கேமராவை தூக்கிட்டு போகல, அவங்களா வந்தாங்க, வந்தவங்கள ரோட்ல நிப்பாட்டுங்க, வெளியே வரும்போது உங்களை சந்திக்கிறேன், வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதை சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு கேமரா பேக்ரவுண்ட்ல ஒரு ஒளிவட்டம் வேணும். அதுக்காக எந்த உழைக்கிற குழந்தைங்களை நீங்க பலியிடவும் தயாராக இருக்கிறீர்கள். திருந்துங்கப்பா, திருந்துங்க. அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்களை தட்டி கொடுத்து இந்த இடத்துல வந்து வளர்றாங்க.
அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைங்க ஜப்பான் மொழியை படிச்சுக்கிட்டதை பார்க்கலீங்களா? தென்கொரிய மொழியை படிச்சுக்கிட்டதை பார்க்கலீங்களா? ஆங்கிலத்துக்கு தனியாக கோர்ஸ் இருக்கு, அது தெரியாதுங்களா? நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் அவங்கள திறனை டூல்ஸ் கட் பண்ணுறாங்க. அவங்க திறனை வளர்க்குறதுக்கான பல்வேறு வேலைகளில் அவங்களை ஈடுபடுத்துறதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்போ நாம் ஒன்றும் மாநிலேருந்து குறிக்கல, வானத்துலேருந்து தவளை. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோலேருந்து ஆரம்பித்து அப்படி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்கள் கம்பேரிசனாக பார்க்கணுன்னாலும் கூட, கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணுன்னா கூட, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் நம்பர் 1 பெஸ்ட்டாக இருக்கிற மாநிலம். இதையும் இன்னும் நல்லா கொண்டு போகணும். அதுக்கு நம்ம அரவணைச்சு அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கி அவங்கள வந்து கொண்டாடி மேலே கொண்டு வரணும். அவங்கள முளையிலேயே கிள்ளி எரிஞ்சு நீ படிக்க லாயக்கில்லை அப்படின்னு தூக்கி எறியக்கூடாது. என்ன கொடுமைங்க இதுங்கெல்லாம். தமிழ்நாட்டை ஆளணும்னு இருக்கு பாருங்க. திருந்துங்க ரீல்ஸ் மினிஸ்டர்.